வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ மார்ச் 22 ஐபிஎல், அதாவது ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே vs மும்பை. எவ்வளவு பெரிய ரைவல்ரி. காலங்காலமா ஐபிஎல்னாலே மும்பை சிஎஸ்கே தான். 5 டிராஃபி ரெண்டு டீம் கிட்டயுமே. அப்படியே சண்டை போட்டு அப்படி இடிச்சு இடிச்சு அப்படி உடைச்சு எல்லாம் என்னென்னமோ பண்ணி சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு ரைவல்ரி. இந்தியா பாகிஸ்தான் அந்த ரைவல்ரியோட பயங்கரமா இருக்குது சிஎஸ்கே மும்பை தான். அப்படிப்பட்ட மேட்ச் செகண்ட் மேட்சா வருது இந்த ஐபிஎல் 2025ல. சோ நம்ம ஃபேன்ஸாக நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ அந்த மேட்ச் பத்தி லைட்டா நம்ம பார்த்தலாம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கண்டிப்பா, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போவோம். வாங்க நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிடலாம். சிஎஸ்கே நீங்க பாத்தீங்கன்னா புது கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 31. பேசிக்கா என் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு எல்லாமே அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விராட் கோலியோட கவர் டிரைவ் இருக்கும், அந்த ஸ்கூப் இருக்கும், ஸ்ட்ரெயிட் டிரைவ் இருக்கும். எல்லா டிரைவ்ஸுமே பெர்ஃபெக்டா பார்க்க கிளாஸியா சும்மா பியூட்டியா விளையாடுவாரு அவரோட ஷாட்ஸ் எல்லாம். அப்புறம் ஓப்பனரா போய் சும்மா கலக்கிட்டு வந்துருவாரு பவுலர்ஸ் எல்லாம். அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இஸ் அன் இம்பாசிபிள் மேன். ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஹாப்பி ஹோம் கமிங் ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கிள், அப்புறம் சாம் கரன் சுட்டி குழந்தை. நீங்க பாத்தீங்கன்னா போன ஒரு 2-3 வருஷமா இவங்க 2 பேருமே இந்த சிஎஸ்கே டீம் போயிட்டாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைன்னா இந்த 2000 ஏதோ ஒரு ஆர்சிபி அகைன்ஸ்டா சிஎஸ்கே ஒரு கப் அடிச்சிருக்க முடியாது. கிறிஸ்கேல ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். சாம் கரன் அவரும் அவர் இந்த சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சுட்டி குழந்தைன்னு நம்ம எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சோம். இவங்க 2 பேரும் வேற வேற டீம்ஸ்க்கு போயிட்டாங்க. மறுபடியும் ஹோம் கமிங் தந்திருக்காங்க சிஎஸ்கே டீமுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே புதுசா கலீல் அகமதுன்னு எவனோ ஒருத்தனை எடுத்திருக்காங்க. ஓகே, இவனுங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தது நான் சொல்ல போறது நம்ம தல தோனி ஃப்ரெண்ட்ஸ். தோனி இது வரைக்கும் 5 கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. எத்தனையோ அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. அதாவது போன வருஷமும் இந்த வருஷமும் ஃபேன்ஸ்க்காக விளையாட வந்திருக்காரு. சோ அவர் கிரிக்கெட் மேல அவர் காட்டுற அந்த பேஷன் இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கு இப்ப வார்த்தை வரல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய லெஜண்ட். அவரும் இந்த ஐபிஎல் விளையாடுறன்னு தெரிஞ்ச உடனே இட்ஸ் நெவர் ஆர் நாட். அதாவது இப்போ தோனி மறுபடியும் வந்துட்டாரு. இந்த வாட்டி கப்பு அடிக்கிறோம். மும்பை இந்தியன்ஸ் சைட பத்தி சொல்லலாம். இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஷான் கிஷன் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். பேசிக்கா சொல்லணும்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் விட்டுட்டாங்க. சோகம். ஆனா அவருக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்காங்க. ஹெட்பேண்ட் பாண்டியா இல்ல குங்ஃபூ பாண்டியாவை மறுபடியும் டீமுக்குள்ள எடுத்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அப்படியே இப்படி புடிங்கி எடுத்து இது வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அவங்க கிட்ட. போன வருஷமே ஹர்திக் பாண்டியா கிட்ட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆனா இப்போ இந்த 2024 அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. 2020 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி வின்னரா இருந்திருக்காரு. சோ ஹர்திக் பாண்டியா இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டன்ட் ரோல். சரி, இவனெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என் தலைவர் எங்க சொல்லலன்னு நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்லாம் கேட்பீங்க. பிஹோல் ரோஹித் சர்மா நம்பர் 45 ஹிட்மேன். நீங்க ரோஹித் சர்மா எனக்கு பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா புல் ஷாட் நல்லா இருக்கும். அவரும் அக்ரெஷனாவும், அதாவது அவர் ஒரு ஜெயிச்சார்னா ரொம்ப அக்ரெசிவா செலிப்ரேட் பண்ண மாட்டாரு. ஒரு கேப்டனா அவரோட வேலையை செஞ்சுட்டு நார்மலான ஒரு கொஞ்சம் கூலான அவர் தான். ஆனா கேப்டன் கூட அளவுக்குலாம் இல்லை. சரி, ஓகே. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் போன வருஷம் மும்பைக்கு அவர் அடிச்சு பொழந்தாரு. அவர் அண்ணா ஆர்சிபிக்கு போயிட்டாரு. சோ மும்பைக்கு நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் அங்க இங்க ஓட்டை இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா இருக்காரு. பூம் பூம் பூமர் சி பூம் பூம் பும்ரா. அவர் இன்னும் மும்பை இந்தியன்ஸ் டீம்லே தான் இருக்காரு. ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாடல. அவர் ஏன்னு தெரியல. சரி, அதை பத்தி எல்லாம் எதுக்கு பேசுறோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பத்தி லைட்டா பேசி முடிப்போம். இப்போ நான் சொன்ன இவங்க எல்லாமே இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றி அப்புறம் இந்த கப் அடிக்கிறதுக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம். இப்போ நம்ம லைட்டா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பத்தி பார்த்துட்டோம்.
இந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மேட்ச், அதாவது முக்கியமான ரைவல்ரி மேட்சஸோட டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.